ஆகவே அதன் ஒரு பாகத்தை கொண்டு அவனை அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். யார் சொன்னா? யார்கிட்ட சொன்னாங்க? யார் அடிக்க சொன்னாங்க? நாம் சொன்னோம். செய்தி உங்களுக்கு, உங்களுடைய படைத்தவனிடமிருந்து செய்தி வருகிறது. யாருக்கு? வானவர்களுக்கு. அகிலங்களை அவனுடைய கட்டளையின்படி நிர்வாகம் செய்பவர்கள் அவர்கள். நம்ம தேவர்கள்னு சொல்றோம் இல்லையா, 33 கோடியா சொல்றோம் இல்லையா. ஒருத்தரும் ஏஞ்சல் சொல்றாங்க, மலக்குகள் சொல்றாங்க. ஒருத்தரும் அடிக்கன்னா யார் அடிப்பாங்க? தப்பு செய்யறவங்க இல்லையா. அங்கனால அவன் வருது. அங்கே இந்த அவனை அடியுங்கள் சொன்னான். தப்பு பண்ணிருக்க, அதனால அவன். நல்லது பண்ணியிருந்தா அவர். தீர்ப்பு நம்ம சொல்றல, இறைவன் சொல்றான். இது செய்தி. அப்ப அவனை அடியுங்கள்னா அந்த அவனை யார் வேணா, தவறு செஞ்ச யாருன்னு அர்த்தம். அதன் ஒரு பாகத்தை கொண்டு, எந்த பாகம்? அவன் செய்தவற்றின் ஒரு பாகத்தை கொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுல இருந்து ஒரு பாகம், தவறான ஒன்று செஞ்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு பாகத்தை கொண்டு அவனை அடியுங்கன்னு சொல்றான். அவனுக்கு புரிய வைக்கிறக்காக. அப்பயும் அவனுக்கு கஷ்டப்பட்டுக்காக இல்லை, அவனுக்கு புரிய வைக்கிறக்காக. நல்லா சொன்னா புரிய மாட்டேங்குது, 2 அடிச்சு சொன்னாதான் புரியுறாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ அதை செஞ்சீங்க. அதுல இருந்து ஒரு பாகம் உனக்கே நான் திருப்பி விடுறேன். எப்படின்னு பார், சுவைத்து பார். நீ செய்றியே, எல்லா அடுத்தவங்களும் செய்றியே, உனக்கு நான் திருப்பி விடுறேன். அதை அதுல ஒரு பாகத்தை மட்டும், எல்லாத்துக்கும் கூட இல்லை, நீ செஞ்சு முழுசா கூட இல்லை, அதுல இருந்து ஒரு பாகத்தை மட்டும் அவனை அடியுங்கள். யாருக்கு சொல்றான்? வானவர்களுக்கு சொல்லப்படும். அவங்க தான் செய்வாங்க. நீங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க தவறா தீர்ப்பு வழங்கிடுவீங்க. தீர்ப்பளிப்போம் உங்களுடைய இறைவன். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான். யார் இறந்தவர்கள்? அவனுடைய கட்டளையை, அவனுடைய செய்தியை நிராகரிப்பவர்கள் இறந்தவர்கள் அர்த்தம். இறைவனுடைய செய்தி தொடர்ச்சியா வந்துட்டுன்னா உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். செய்தி இப்போ வரலன்னா செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். கண்ணுங்காது மூக்கோட நிறந்துட்டு தான் எல்லா காலம் செஞ்சுதான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எனக்கு சொல்லி கொடுத்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் இறந்துட்டீங்க. இப்போ செய்தி வந்துட்டு இருக்கு, இறந்து போயிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அடி குடிச்சாதான் இப்போ நீங்கள் உயிர் பெறுவீங்க, உயிர் வரும் உங்களுக்கு. அப்படின்னா உயிர் இல்லாமல் இல்லை, விளங்காதவங்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் செய்தியை நீங்கள் கேட்பவளாக இல்லை, பின்பற்றுவளாக இல்லை. கடந்த காலத்தை கொண்டே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்கள் முன்னோர்கள் அப்புறந்தே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இறைவன் அறிவிக்கலையா உங்களுக்கு? உங்கள் முன்னோர்களுக்கு அறிவித்தது யார்? உங்களுடைய இறைவன் தானே. இப்போ உங்களுக்கு அறிவிக்க மாட்டானா? இல்லை இறைவன் செத்து விட்டான்னு சொல்றீங்களா? இறைவன் என்றென்றும் இருக்கின்றான் இல்லையா, உயிரளிப்பவன் என்றென்றும் இருக்கின்றான். அவன் உங்களுக்கு இப்போ சொல்ல மாட்டானா? சொல்லுவானா இல்லையா? ஏன் உங்களுக்கு கேட்க தெரியல? இருக்கிறான்னு சொல்றீங்க, ஆனால் இப்போ என்கிட்ட பேச மாட்டான் ஏன் சொல்றீங்க? நீ இறந்தவளா இருக்கீங்க. ஏன்னா இறந்தவற்றை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கிறதா அங்கே கேள்வியாகும். நான் நேற்று அது முடிஞ்சு, இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய இறைவன் இந்த கேள்வி அதுதான். இறைவன் உங்களை உயிரோடு வைத்திருப்பது இப்போ நான் அறிவிக்கின்றேன்னு கேட்கிறீங்களா இல்லையா? நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க காரியத்திலிருந்து ஒரு அடி விழுகுது. கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன், நினைச்சிட்டு இருக்கேன், அதில் ஒரு அடி விழுகுது. சிந்திக்க வைக்கிறான். நீங்கள் சிந்திக்கனை செய்யும்போது உயிர் பெறுகிறீர்கள். அடித்தா வலிக்குது இல்லையா? அப்போ அவன் ஒரு அடி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சிந்தனை எழுகிறது. நீங்கள் செஞ்சுட்டு இருக்க காரியம் சரியானு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கவனம் பூரா அதில் வருது. நமக்கு 6 அடியோ 5 அடியோ 4 அடியோ உடம்பு பூரா இடம் இருக்குது. எங்கே அடி விழுவுதோ அங்கே தான் உங்களுக்கு கவனம் வருது இல்லையா? அடிப்பட்ட இடம் தான் உங்களுக்கு கவனம் வருது. இப்போ உங்களை உயிர் பெற வைக்கிறான். நீங்கள் கொடுத்துலேருந்து ஒரு பாகத்தை கொண்டு அவங்களை அடிக்கும்போது நீங்கள் கவனம் வருது, உயிர் பெற வைக்கின்றான்.